பல்லடம் அருகே நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீனிவாச பெருமாள் வஞ்சளவள்ளி தாயாருடன் அருள் பாலித்து வருகிறார். 108 வைணவ தலங்களில் ஒன்றான இதில் மேதாவி மகரிஷியின் பிரார்த்தனையினை நிறைவேற்ற அவரது மகளாக தோன்றிய மகாலட்சுமியை மானிட உருவத்தில் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் புரிந்ததும் திருமங்கை ஆழ்வாரால் 100 பாசுரங்கள் அருளி மங்களாசாசனம் செய்துள்ள புண்ணிய தலமுமாகும். இத்தகைய சிறப்பு பெற்ற தலத்தில் மற்றொரு சிறப்பம்சமாக உலகிலேயே வேறெங்கும் காண முடியாத வகையில் ஒரே கல்லாலான மிக பெரிய கல்கருட பகவான் உடல் முழுவதும் நவ சர்ப்பங்கள் தரித்து தனி சன்னதி கொண்டு அருள்பாலித்து வருகிறார். இவரை வியாழக்கிழமைகளில் வழிபடுவது விசேஷமாக கருதப்படுகிறது. மற்ற சுவாமிகளைப் போல இவருக்கும் நாள்தோறும் 6 கால பூஜைகள் நடைபெறுகிறது. வருடத்தில் மார்கழி மற்றும் பங்குனி என இருமுறை மட்டுமே சன்னதியிலிருந்து வெளிவரும் இக்கல்கருட பகவானை முதலில் சன்னதியில் இருந்து வெளியே வரும்போது 4 பேரும் தொடர்ந்து 8, 16 என 32 பேர் வரை தூக்குவது வழக்கம். கல்கருடன் மீண்டும் சன்னதிக்கு திரும்பும் போது 32 பேரிலிருந்து 6, 8 என ஆட்கள் எண்ணிக்கை குறைந்து கடைசியாக 4 பேருடன் மீண்டும் சன்னதியை சென்றடைவது வழக்கம். இந்நிலையில் மார்கழி தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி தரிசனம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு ஸ்ரீ பெருமாள் கருட வாகனத்திலும் தாயார் அன்னபட்சி வாகனத்திலும் ஓலை சப்பரம் திருவீதி உலாவும் நடைபெற்றது. 8ஆம் நாளான 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியும், 9ஆம் நாளான 31ஆம் தேதி புதன்கிழமை தெப்ப உற்சவமும், 10ஆம் நாளான 1ஆம் தேதி வியாழக்கிழமை சப்தாவர்ணமும், நிறைவாக 11ஆம் நாளான 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடையாற்றியுடன் இவ்வாண்டிற்கான மார்கழி தெப்ப உற்சவம் இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை செயல் அலுவலர் பிரபாகரன், கோவில் பட்டாச்சாரியார், கோபி மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உபயதாரர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். கருட சேவை நிகழ்ச்சியில் ஒரு வழி பாதை என்பதால் பக்தர்கள் முண்டியடித்து சென்ற போது 3 பேர் மயக்கமடைந்தனர்.